நீ எப்படி அவன் கூட தான் வாழ போறேனா? நாங்க எல்லாரும் இப்பவே அதுக்கேத்த மாதிரி எங்களை மாத்திக்குவோம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறிக்கணும். நான் இப்படியே தான் இருப்பேன். ரஜினி, பார்த்திபன் வரலையா ரஜினி? என்னாச்சு ரஜினி? ஏன் வண்டியை நிறுத்த சொல்லி இறங்குனீங்க? என்ன உனக்கு உண்மை தெரியாது பாரு. என்னன்னு ஏன் கிட்ட கேக்குற? நீங்க என்ன சொல்றீங்க? நிஜமாவே எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணாச்சி சொன்னா நான் மறுத்து பேச மாட்டேன்னு நல்லா பிளான் பண்ணி நீ ஆசைப்பட்டதை நடத்திக்கிட்டல்ல. ஏங்க என்னங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? நிஜமாவே எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. நிஜமாவே நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அண்ணாச்சி தான் கால் பண்ணாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே அவர் அனுப்புன கார் வந்துருச்சு. அப்படியே கிளம்பி வாங்க அர்ஜென்ட்னு சொன்னாரு. நான் கூட உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனையும் நினைச்சேன். நீ பக்கத்துல இல்லனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அப்பதானே கிளம்பி போனேன். நான் கிளம்பி போறதுக்குள்ள நீ ரெடியாகி வந்து நிக்கிற. அது எப்படி? அது நீங்க மேக்கப் போட்ட டைமும் நான் மேக்கப் போட்ட டைமும் அந்த டைம் டிஃபரன்ஸ் தான். எனக்கு வர கோவத்துக்கு நான் அப்படியே. இப்ப என்னங்க, அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுல. நாம என்ன செய்ய முடியும்? நானும் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை கைதியா தான் மாட்டிக்கிட்டேன். என்ன புரியல? அதாங்க அண்ணாச்சி, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், கிளையன்ட்ஸ். ஏய் மொபைல் கொட்டு பேத்துன. மேடம் டைம் ஆகுது மேடம். அண்ணா இருங்கண்ணா, நேரங்காலம் தெரியாம அப்படியே புடிச்சிட போறாங்க. அண்ணா 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 நில்லுங்கண்ணா. அண்ணா அண்ணா போச்சு. இப்போ வண்டியும் போச்சு. ஏங்க வாழ்க்கையா போச்சுன்னு இருக்க, நீங்க வண்டி போனதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? உங்களுக்கு ஒரு சூழ்நிலை மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். அத சொன்னா தப்பா? மத்த எல்லாருக்கும் சூழ்நிலை தானா அமையும். ஆனா நீ சூழ்நிலைய உருவாக்குறவன், அடுத்தவங்க சூழ்நிலைய யூஸ் பண்றவன். என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பின்ன அண்ணாச்சி, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், கிளையன்ட்ஸ்னு நான் சொன்னதையே ஒரு தடவை எனக்கு சொல்லி காட்டி நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல. சரிங்க, நான் அப்படியே செஞ்சு இருக்கட்டுமே. நீங்க ஏன் எல்லாம் செஞ்சீங்க? நான் உங்க கைய பிடிச்சு மேடை கூட்டிட்டு போனதுல இருந்து இதோ இப்ப கார்ல ஒன்னா வந்த வரைக்கும் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? என்னால அண்ணாச்சி எல்லாம் மீறி எதுவும் சொல்ல முடியாது. அப்ப நானு என்னால மட்டும் முடியுமா? நான் முடியாதுன்னு போயிருந்தாலும் அசிங்கம் யாருக்கு? உங்களுக்கு தானே. சும்மா கோவத்துல யோசிக்காம பேசாதீங்க. கோவத்திலயா? கொல்ல வெறியில இருக்கேன். உனக்கு என்ன தெரியும்? அனிதா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா உனக்கு தெரியுமா? ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு என்ன தேவையில்லாம எதோ ரொம்ப பேசிட்டான். நம்ம விஷயத்துல உங்க குடும்பத்துக்கும் அனிதாக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு நினைச்சேன். இப்போ அனிதாக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவ கோவத்துல உங்களை புரிஞ்சுக்கல, நீங்க கோவத்துல என்ன புரிஞ்சுக்கல. நீ புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லு, நீ யார புரிஞ்சுக்கிட்ட? மத்தவங்கள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பியா? ஆட்டோ நிறுத்துங்க. என்ன ஏங்க சொல்றது கேளுங்க, கொஞ்சம் இருங்க. ஏங்க
இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா என்ன நிலைமைன்னு இப்ப நம்ம சகலைக்கும் புரிஞ்சிருக்கும். நம்மளும் கைவிட்டுட்டா பாவம் சகல. நம்ம போய் கூட்டிட்டு வந்துருவோம். பாத்திப்பா, அண்ணா நீங்க எங்க இங்க? என்னப்பா ரஜினி தனியா வீட்டுக்கு வந்திருக்கா? என்ன சிரிக்கிற? அவ ஒன்னும் என்ன அனுப்பி விடல. ரொம்ப சந்தோஷப்படாத. அவ நிச்சயமா அனுப்பியிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு சிரிக்கிற? கோவத்துல என்ன பாதியிலே ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டா. அவ எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தெரியுது பாத்திப்பா, வெளியில சிரிச்சுக்கிட்டு நீ உள்ள அழுதுகிட்டு இருக்க. நான் அவளை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? எந்த காரணத்துக்காகவும் அவ கண் கலங்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னாலேயே அவ தினம் தினம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல பாத்திப்பா. உன்னை கல்யாணம் பண்ணிக்காம போயிருந்தா வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ள அழுதுகிட்டு இருந்திருப்பா. வெளியில அவ எவ்வளவு அழுதாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் அவளுக்கு நிச்சயம் இருக்கும் பாத்திப்பா. அந்த நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அப்படியே இரு, அந்த நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும். ஆமா, ஏதோ ரிசப்ஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உன் ஏற்பாடு தானே அதெல்லாம்? நீங்க வேற என்ன, அது அண்ணாச்சியோட ஏற்பாடு. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த முரளி தான் ஏதோ கம்ப்யூட்டர்ல பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தான். வீட்டுல எதுவும் பிரச்சனையான? இவனே அப்செட்டா இருக்கான். வீட்டுல நடந்தது இப்ப சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. உங்களை தான் கேக்குறேன், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பார்த்திபா. சரி வா, வண்டியில இரு, போல வா. வா அட வாப்பா வா. நல்ல வேலை, எல்லாரும் தூங்கிட்டாங்க. நம்ம வருவோம்ல கதவை திறந்து வச்சிருக்காங்க. என்ன சங்கரி தான் ரூமுக்கு போனா ஏதாவது கேப்பா. அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ வா வா. இல்ல இல்ல, நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. அப்படியா? சரி பாத்துரு. எப்படி இதுல? அப்போ வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, ரஜினி கிட்ட சண்டை போட்டிருப்பாங்களோ? ரஜினி, சாதாரண சண்டை இல்ல, பெரிய போரே நடந்திருக்கும் போல இருக்கு. சமாளிப்போம். மாட்டிட்டியா? பார்த்து மாட்டேன்.
என்னப்பா அது இந்த சைடு கொஞ்சம் கீழே இருக்கு. இங்க லெஃப்ட் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா லெஃப்ட். என்ன சங்கரி, எதுக்கு ரோட்டையே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, இன்னும் ரஜினி வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். அவ எப்படி வருவா? நேத்து ராத்திரி அவளை வாசல்ல நிக்க வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இல்லங்க, அவ மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. ஆமாமா, ரஜினி மட்டும் எல்லா கஷ்டத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தடுத்த வேலையை அவ பார்க்க ஆரம்பிச்சிடணும், அப்படித்தானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? அவளும் பொண்ணு தானே. ஒரு குடும்பமே எதிர்த்து நின்னா பாவம் அவ என்ன பண்ணுவா? அதான் கடை கூட வராம நேரா ஆபீஸ் கிளம்பி போயிருப்பா. இல்ல இல்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ரஜினி கொடுத்த வகை காப்பாத்துவா. இப்படி சொல்லி சொல்லியேதான் அவளை எல்லாரும் வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க. நமக்கு வந்தா ரத்தம், அவளுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னங்க ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்றீங்க? என்ன பண்றது, என் மனசு உங்க எல்லாரும் மனசு மாதிரி கல்லாகலையே. நான் சொல்லல, அதோ ரஜினி வர பாருங்க. அக்கா, ரஜினி, வா ரஜினி. என்னாச்சு? அப்பவே கிளம்புன? இல்லக்கா, நான் சீக்கிரமா தான் கிளம்பினேன். நல்ல விஷயத்துக்கு போறோம், கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். கோவில்ல சரியான கூட்டம்க்கா. சரி, பிரசாதம் எடுத்துக்கோங்க. ரஜினி வா, கடைக்குள்ள போலாம். அக்கா, என்ன இது? போர்டு பாத்தியா? எப்படி சூப்பரா இருக்குல்ல? என்ன மாமா இது? அக்கா பேர் தானே வச்சிருக்கணும். நீ வேறம்மா, உன் பேரை வைக்க சொன்னதே உன் அக்கா தான். என்னக்கா, என்ன இதெல்லாம்? எங்க 2 பேர் மேலயும் நீ ரொம்ப மதிப்பு வச்சிருக்க ரஜினி. அதுவும் இல்லாம இப்ப நீ எங்களுக்காக ஒரு பொழப்பையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்க. அதுக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னக்கா நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல ரஜினி, நீ மட்டும் முயற்சி எடுக்கலன்னா இந்த கடையே ரெடியா இருக்காது. அதனாலதான் இந்த கடைக்கு உன் பேரை வச்சிருக்கோம். சரி, உள்ள வா ரஜினி, வா. வா ரஜினி. என்னக்கா, கடைக்கான வேலையெல்லாம் எல்லாம் நீட்டா முடிஞ்சிருச்சுல? ஆமாமா, நாளைக்கு கடை திறக்கிறது தான் பாக்கி. சரி. மாமா, இதுக்கப்புறம் பணம் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட தயங்காம கேளுங்க. இல்லம்மா, நீ கொடுத்ததே இருக்கு. இதுக்கப்புறம் நாங்க தான் உனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்போம். ஆமா ரஜினி, கண்டிப்பா நாங்க அதை திருப்பி கொடுத்துருவோம். ரஜினி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் கிச்சனுக்குள்ள கொஞ்சம் பொருள் எல்லாம் ஒதுக்க வேண்டியிருக்கு. நான் அதை போய் பாத்துக்கிறேன். அக்காவை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் தான் இத்தனை வருஷமா தப்பு பண்ணிட்டேன். யார் தான் தப்பு பண்ணல சொல்லுங்க? நான் தப்பு பண்ணிட்டேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஒத்துக்கிறதுக்கும் அதை சரி பண்ண முயற்சி பண்றதுக்கும் தான் ஒரு மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ரஜினி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன மாமா? உன் கையில இருந்த மொத்த பணத்தையும் ராதிகா கல்யாணத்துக்கு கொடுத்துட்ட. அதையும் முரளி மொத்தமா தூக்கிட்டு ஓடிட்டான். கல்யாணத்துக்கு நீ வட்டிக்கு தான் வாங்கினேன்னு எனக்கு தெரியும். மாமா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க மனசார எந்த தப்பும் பண்ணலன்னு தெரியும். இல்லம்மா, அதுல ஏன் தப்பும் இருக்கு.
நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப இந்த கடைக்கு லட்சக்கணக்கில் அட்வான்ஸ் கொடுத்துருக்க. இந்த பணம் உன் கையில அவ்வளவு பணம் இல்லைன்னு எனக்கு தெரியுமா? சங்கரியும் பிள்ளைங்களும் ஆஸ்பத்திரியில் இருந்தப்பவே நீ எப்படி பணம் கொண்டு வந்தேன்னு நான் யோசிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தது என்கிட்ட இருந்த பணம் தான். கொஞ்சம் நகையை கூட அடகு வச்சேன். ரஜினி, பரவாயில்ல மாமா, நகையை திருப்பிக்கலாம். ஆனா அக்காவும் குழந்தைங்களும் பொழைச்சதே பெரிய விஷயம் தானே. இப்போ கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தது கூட வெளியே தான் வாங்கியிருக்கேன். வெளியிலனா வட்டிக்கா? ஆமா மாமா. ரஜினி, மாமா கவலைப்படாதீங்க மாமா, சீக்கிரமே அடிச்சிடலாம். உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் சொல்றேன். ரஜினி, நான் நிச்சயமா உன் நம்பிக்கையை காப்பாத்துவோமா. உழைச்சு கடன் அடைக்க வேண்டியது என் பொறுப்பு. யாருமே நம்பாத, யாருமே மதிக்காத என்ன ஒரு மனுஷனா மதிச்சு நம்பி இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. நான் நல்லபடியா இந்த கடையை நடத்துவோமா. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. உங்களையும் அக்காவையும் பத்தி இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. சரி மாமா, நீங்க வேலையை பாருங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு கடை திறக்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? ஆமா ரஜினி, சொல்லியாச்சு. சரி மாமா, நான் கிளம்புறேன். இருமா சங்கரி. என்னங்க? ரஜினி கிளம்பிட்டான். இது வரேன். அக்கா டைம் ஆச்சு, நான் சரி, கிளம்புறேன். ரஜினி. நீங்க பாத்துக்கோங்க. சரி. போயிட்டு வரேன் மாமா. பாத்துக்கோமா. டேய், என்னடா புது கடை மாதிரி இருக்கு? ஆமாண்ணே, கடை சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குண்ணே. ரஜினி கிச்சன். டேய், உள்ள போய் கடைக்காரனை கூப்பிட்டு வாடா. சரிண்ணே. டேய், ஐயா கூப்பிடாரு, வா. யாரு? வாயா. சங்கரி வா. என்ன சார் வேணும்? சூடா 4 டீ வேணும். மன்னிக்கணும், கடை நாளைக்கு தான் திறக்க போறோம். நீ தான் ஓனரா? ஆமாங்க. ஆமா, உன் பேர் என்ன? குபேரன். பேரெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நீயும் நல்லா பளபளன்னு பால் டப்பா மாதிரி தான் இருக்க. ஆமா, இவங்க யாரு? என் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து கடை நடத்த போறீங்க? ஆமாங்க சார். எது கேக்குறீங்க? இங்க பாரு, இங்க கேள்வியை நான் மட்டும் தான் கேட்கணும், நீ பதில் மட்டும் தான் சொல்லணும். ஆமா, யார கேட்டு நீங்க கடை போட்ட? யாருகிட்ட கேட்கணும் சார்? நாங்க கடை போடணும்னு முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். வேற யாருகிட்ட கேட்கணும்? ஏய், ஏய், இது எங்க ஏரியா. நான் இந்த ஏரியா கவுன்சிலர். இவனுங்க நான் கையசச்சா கத்திய தூக்குற பசங்க, புரியுதா? புரியல சார், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மரியாதையா இடத்த காலி பண்ணுன்னு சொல்றேன் சார். இது எங்க பொழப்பு. ஏய், கடை போடுறது உன் பொழப்பு, கடைய காலி பண்றது எங்க பொழப்பு. ஐயோ சார், இது என் தங்கச்சி கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடை சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போயிடுங்க சார். தாமா, பக்கத்து தெருவுல கூழ் ஊத்துறாங்க, அங்க போய் கும்பிடுங்க. என்ன கும்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய், என்னடா பாத்துட்டே இருக்கீங்க? கடைக்குள்ள போய் பண்ட பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியில வீசுடா. வேண்டாம் வேண்டாம் சார்.